ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் ஜோதிடர் காசி சஞ்சய்குமார் பேசுகிறேன். அதாவது இன்றைக்கி நான் தினப்பலன் போடுறேன். ஸோ இன்றைக்கி 15ஆம் தேதி அக்டோபர் மாதம் 2016. நான் போடுற இந்த தினப்பலன் பார்க்கணுன்னா முதல்ல நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் இந்த தினப்பலனை இன்றைக்கே பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி ஈவினிங் தான் பார்க்கணும். ஏன் ஈவினிங் பார்க்கணும்? ஏன்னா எல்லாமே நீங்கள் டிவியில் ராசி பலன் பார்த்துருப்பீங்க. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, காலையிலே சொல்லிடுவாங்க 7 மணிக்கு, இன்றைக்கி உங்களுக்கு இப்படி நடக்கும் அப்படி நடக்கும், காசு எங்கேருந்து தான் வரப்போகுதுன்னு தெரியல, எப்படியோ வரும், அப்படி இப்படின்னு எல்லாம் கதை வச்சு விடுவாங்க. அப்படியெல்லாம் இது கிடையாது. நான் சொல்ல போகிறது எல்லாமே அக்யூரேட்டாக இருக்கும். அது ஆனால் என்ன நான் சொல்ல போகிறேன்னா, இன்றைக்கி நீங்கள் அதிகமாக எந்த விஷயத்தை பற்றி நினச்சிட்டு இருப்பீங்கன்னு நான் சொல்ல போகிறேன். அந்த விஷயத்தை பற்றி நீங்கள் காலையிலே பார்த்தீங்கன்னா எப்படி உங்களுக்கு தெரியும்? புரிஞ்சுதுங்களா? ஸோ அதனால் இந்த வீடியோவை மறக்காமல் ஈவினிங் தான் பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் நான் இது ராசியை வச்சு சொல்கிறது கிடையாது, லக்னத்தை வச்சு தான் சொல்கிறேன். ஒருவேளை உங்கள் லக்னம் என்னன்னு உங்களுக்கு தெரியலனா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. மேலே ராசியா லக்னம்ன்ற ஒரு வீடியோவோட லிங்கை வச்சுருப்பேன். அந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் பார்க்கலாம். இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் கீழே கூட அந்த லிங்க்கு போடுறேன், அந்த வீடியோவோட லிங்க்கு. அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்கள் லக்னம் என்னென்னு உங்களுக்கே தெரிஞ்சிடும், நீங்களே கண்டுபிடிக்கலாம். அந்த லக்னம் என்னென்னு கண்டுபிடிச்சிட்டதுக்கப்புறமேட்டு நெக்ஸ்ட் இந்த வீடியோ ஈவினிங் பாருங்கள். ஓகே, ஃபைன். இப்போது மேஷ லக்னக்காரங்க பார்த்தீங்கன்னா எனக்கு மோஸ்ட்லி உங்களுக்கு செலவை பற்றி யோசிச்சுட்டு இருப்பீங்க. செலவு, இல்லை கட்டில் சுகங்கள், செக்ஸ் சம்மந்தமான விஷயம், செலவு, அந்த மாதிரி விஷயத்தை பற்றி தான் இன்றைக்கி அதிகமாக மேஷ லக்னக்காரங்க யோசிச்சுட்டு இருப்பாங்க. நான் சொல்கிறது கிளியராக புரிஞ்சுக்கோங்க. நான் சொல்கிறது லக்னத்துக்கு தான், ராசிக்கு கிடையாது. புரிஞ்சுதுங்களா? ஓகே. ஒருவேளை ரிஷப லக்னமாக இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்றைக்கி மோஸ்ட்லி நீங்கள் உங்களோட சந்தோஷத்தை பற்றி நினச்சிட்டு இருப்பீங்க. உங்கள் சந்தோஷம் நிறைவேறாததை பற்றி நினச்சிட்டு இருப்பீங்க. என்னடா இது, இவ்வளோ தான் சம்பாதிச்சாலும் காசு பற்றவே மாட்டேங்குது அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க. ரிஷப லக்னக்காரங்க. இது மிதுன லக்னக்காரங்கன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மோஸ்ட்லி நீங்கள் உங்கள் தொழிலை பற்றி தாங்க யோசிச்சுட்டு இருப்பீங்க. நீங்கள் செய்கிற வேலையை பற்றி தான் அதிகம் யோசிச்சுட்டு இருப்பீங்க இன்றைக்கி. அது கிளியராக சொல்லலாம். ஒருவேளை நீங்கள் கடக லக்னமாக இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் அப்பாவை பற்றி நினச்சிட்டு இருப்பீங்க. இல்லைனா உங்கள் டீச்சரை பற்றி ஏதாவது நினச்சிட்டு இருப்பீங்க. இல்லை ஏதாவது கோயில் குளம் போகிறத பற்றி நினச்சிட்டு இருப்பீங்க. இல்லைனா ரொம்ப தூரம் எங்கேயாவது போயிட்டு வர்றதை பற்றி யோசிச்சுட்டு இருப்பீங்க. இந்த மாதிரி விஷயத்தை பற்றி தான் இன்றைக்கி கடக லக்னக்காரங்க அதிகமாக நினைப்பாங்க. ஒருவேளை உங்கள் லக்னம் சிம்ம லக்னமாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், இன்றைக்கி அதிகமாக நீங்கள் எதை பற்றி நினைக்கிறீங்கன்னா, ஒருவேளை சொத்தை பற்றி நினைக்கலாம். இல்லை உங்கள் பெரியவங்க மூதாதையர்களை பற்றி நினச்சிட்டு இருப்பீங்க. யாராவது இறந்தவங்களை பற்றி நினச்சிட்டு இருப்பீங்க. இல்லை வேறு என்ன, ஏதாவது பெரிய பிரச்சனை, கோர்ட்டு ப்ராப்ளம்ஸ், இந்த மாதிரி விஷயத்தும் ஏதாவது பெரிய ப்ராப்ளம்ஸை பற்றி கூட நினச்சிட்டு இருப்பீங்க இன்றைக்கி சிம்ம லக்னக்காரங்களுக்கு. புரிஞ்சுதுங்களா? ஒருவேளை நீங்கள் கன்னி லக்னமாக இருந்தீங்கன்னா இன்றைக்கி நீங்கள் அதிகமாக உங்கள் பார்ட்னரை பற்றி யோசிச்சுட்டு இருப்பீங்க. உங்கள் ஒய்ஃபை பற்றி, இல்லை உங்கள் ஹஸ்பண்டை பற்றி. ஒருவேளை நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா உங்கள் பிஸ்னஸ் பார்ட்னரை பற்றி அதிகமாக இன்றைக்கி நினச்சிட்டு இருப்பீங்க. அதுதான் கன்னி லக்னத்துக்கு இன்றைக்கி பலன். ஒருவேளை நீங்கள் துலாம் லக்னமாக இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்றைக்கி அதிகமாக நீங்கள் எதை பற்றி நினச்சிட்டு இருப்பீங்க? ஏதாவது நோயை பற்றி, கடனை பற்றி, ஏதாவது கோர்ட் கேஸை பற்றி, இல்லைனா உங்கள் எப்படி தான் டைவர்ஸ் பண்ணுறதுன்னு பற்றி கூட யோசிச்சுட்டு இருக்க சான்சஸ் இருக்குது. அதாவது ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா ஏதாவது ஒரு ப்ராப்ளத்தை பற்றி, தொல்லையை பற்றி யோசிச்சுட்டு இருப்பீங்க இன்றைக்கி. அதுதான் துலாம் லக்னக்காரங்களுக்கு இன்றைக்கி. ஒருவேளை நீங்கள் விருச்சிக லக்னக்காரங்களாக இருந்தீங்கன்னா, உங்களுக்கு கல்யாணம் ஆகிருந்ததுன்னா குழந்தைய பற்றி நினச்சிட்டு இருப்பீங்க. இல்லைனா உங்கள் லவ்வரை பற்றி நினச்சிட்டு இருப்பீங்க. அதுவும் இல்லைனா ஏதாவது பிஜி டிகிரி ஏதாவது மேலே படிக்கலாமா அதை பற்றி யோசிச்சுட்டு இருப்பீங்க, மேல் படிப்பு பற்றி. அதுவும் இல்லைனா ஏதாவது ஷேர் மார்க்கெட்டை பற்றி கூட நினச்சிட்டு இருப்பீங்க.
அதுவும் இல்லைன்னா வேறு எதை பற்றி, உங்களோட என்டர்டெயின்மெண்ட், நீங்கள் எப்படி சந்தோஷமாக இருக்கலாம், சிற்றின்பங்கள், அதை பற்றியும் யோசிச்சுட்டு இருப்பீங்க. இதுதான் விருச்சிக லக்னக்காரங்களுக்கு இன்னைக்கு. அதாவது ஒருவேளை நீங்கள் தனுசு லக்னக்காரங்களாக இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்னைக்கு மோஸ்ட்லி வந்து உங்கள் அம்மாவை பற்றி, இல்லை உங்கள் வண்டியை பற்றி, இல்லை உங்கள் வீட்டை பற்றி. வண்டினா 2 வீலர் 4 வீலர் எனிதிங். உங்கள் வீட்டை பற்றி, உங்கள் அம்மாவை பற்றி, உங்கள் சந்தோஷத்தை பற்றி, அந்த மாதிரி விஷயத்தை பற்றி தான் இன்றைக்கி தனுசு லக்னக்காரங்க அதிகமாக நினச்சிட்டு இருப்பீங்க. ஒருவேளை நீங்கள் மகர லக்னமாக இருந்தீங்கன்னா உங்கள் தம்பி தங்கச்சியை பற்றி, இல்லை உங்கள் தைரியத்தை பற்றி, உங்கள் பராக்கிரமத்தை பற்றி, உங்கள் திமிரை பற்றி, நீங்கள் வந்து ஜெயிச்ச விஷயத்தை பற்றி, உங்களுடைய வெற்றியை பற்றி, இந்த மாதிரி விஷயத்தை பற்றியெல்லாம் அதிகமாக இன்றைக்கி யோசிச்சுட்டு இருக்க வாய்ப்பு அதிகம். ஒருவேளை நீங்கள் கும்ப லக்னமாக இருந்தீங்கன்னா இன்றைக்கி மோஸ்ட்லி வந்து உங்கள் குடும்பத்தை பற்றி யோசிச்சுட்டு இருப்பீங்க, இல்லை பணத்தை பற்றி யோசிச்சுட்டு இருப்பீங்க, பண வரவை பற்றி யோசிச்சுட்டு இருப்பீங்க. இதுதான் இன்றைக்கு உண்டான விஷயங்கள். ஒருவேளை நீங்கள் மீன லக்னக்காரங்களாக இருந்தீங்கன்னா இன்றைக்கி அதிகமாக உங்களை பற்றி தாங்க யோசிச்சுட்டு இருப்பீங்க. நீங்கள் எப்படி வாழ்க்கையில் முன்னேறது, உங்கள் சுய முன்னேற்றத்தை பற்றி கூட அதிகமாக இன்றைக்கி நினச்சிட்டு இருக்க வாய்ப்பு அதிகம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் வந்து லக்ன பலன்.